ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஒரு 3 புடவை வந்து லைனிங் ப்ளவுஸ்க்காக 3 புடவைக்கு ப்ளவுஸை வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு 3 புடவைக்குமே ஃபால்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டு புடவையை ஓரடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை வந்து வெட்டிக்கிட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ப்ளவுஸ் வெட்டுறாங்க பாருங்கள். வெட்டி அந்த ப்ளவுஸை வந்து நம்ம லைனிங் கொடுத்து அதை தைக்கணும். அதுக்காக அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம வந்து ஓரம் அடிக்கணுங்கிறத இப்போ இந்த புடவைக்கு ஓரம் அடித்தாச்சு. நம்ம மடித்து தனியாக வச்சுக்கிறோம். ஃபால்ஸ் வைக்கிறத நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ புடவையில் பாருங்கள், குஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து கையிலே போடுற குஞ்சம் தான் இது வந்து. இப்போ புடவை எடுத்து நம்ம வந்து ஓரம் அடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம உள்ள வெளியே பார்த்துக்கிட்டு நல்ல பக்கம் எது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு 3/4 மீட்டர் அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம ஃபால்ஸை வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தையல் போடும்போது ஒரு டாக்கா அடிச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு தையல் பிரியாது. இப்போ பாருங்கள், நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தச்சுட்டு நம்ம வந்து அந்த கரையோடு சேர்த்து வச்சு நம்ம தச்சுக்கிற வேண்டியது தான். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும், துணி விலகாமல் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கரெக்டாக நீவி விட்டு கரெக்டாக தைச்சிக்கிறணும். இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைச்சிங்கன்னா ஃபால்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு நச்சுன்னு இருக்கும். ஒரு மாதிரி திருவிக்கிட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த லாஸ்ட்டு பக்கம் வந்துட்டேன் பாருங்கள். அதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து வச்சுக்கிட்டு ஊசியை வந்து நம்ம இறக்கி விட்டுக்கிறணும். அப்போ தான் திருப்பும்போது நல்லா அந்த துணியை கவ்விக்கும். இப்போ ஒரு டாக்கை அடிச்சுக்கிட்டு அது மாதிரி இப்படி திருப்பிக்கிட்டும் நம்ம வந்து ஊசியை இறக்கி விட்டு ஒரு டாக்கை அடிச்சுக்கிட்டு இப்போ தைக்கிற பாருங்கள். இது மாதிரி தைச்சோம்னா ஃபால்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஃபால்ஸ் வச்சு தான் புடவை கட்டியிருக்கேன். சமயத்தில் ஒவ்வொரு புடவைக்கு ஃபால்ஸ் இல்லைன்னா எனக்கு புடவை கட்டுற மாதிரியே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து புடவைக்கு உடனே நம்ம புடவையாக புதுசாக இருக்கும்போதே புடவை ஃபால்ஸு தைச்சிக்கிடுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து பரவாயில்ல, நம்ம பொறுமையாக தைச்சிக்கலான்னு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து தீபாவளிக்காக அவங்களுக்கு இந்த 3 புடவையும் அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்க எடுத்து கொடுத்தாங்களாம். அதனால் என்கிட்ட தைக்க சொல்லி நீங்களே ஃபால்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அதே மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து லைனிங்கும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. நம்ம கடையிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த புடவைக்கு ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டேன் பாருங்கள். இது நம்ம தைச்சி கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. நம்ம தையல் கரெக்டாக போட்டு புடவையை ஓரம் அடித்து லைனிங்க்கான நம்ம ப்ளவுஸை வெட்டிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ இந்த புடவையை மடிச்சிக்க வேண்டியது. இப்போ இன்னும் அடுத்த ஒரு புடவைக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ஓரம் அடிச்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ நான் ஓரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ஓரம் அடிக்கிறாங்க. இது ஓரம் அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஃபால்ஸை பிரித்து வச்சு தைக்க வேண்டியது. இந்த ஃபால்ஸில் லாஸ்ட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு டேமேஜ் இருந்துச்சு, அதையும் வெட்டிக்கிட்டோம். ஒரு 3/4 மீட்டர் அளவுக்கு நம்ம விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து பார்டர் இருக்குது பாருங்கள், கரம்பாகம் இருக்கு இல்லையா, அதனால் அதை ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதையும் மடித்து வச்சுக்கிட்டு இப்போ தைக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி தைச்சி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமரும் நம்ம கொடுக்குறத தைச்சி கொடுக்கும்போது நல்லா இருக்குன்ட்டு நம்மள்ட்ட இன்னும் தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கைத்தொழில் முக்கியம், ஒரு கைத்தொழில் இருந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து தையல் தொழிலாக இருக்கலாம், இல்லை மாவரைச்சி விற்கிற தொழிலாக இருக்கலாம், ஒரு இட்லி வியாபாரமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு வயர் கூட பின்னுற தொழிலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, மெழுகுவத்திக்கெலாம் அந்த அச்சு அப்படி டக்குன்னு சூப்பராக இருக்குமே. நம்ம இது பத்தியெல்லாம் தயார் பண்ணுறப்ப எங்களுக்கெல்லாம் பயிற்சியே கொடுத்தாங்க. மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து பத்தி தயார் பண்ணுறதுக்கெல்லாம் பயிற்சியே கொடுத்துட்டு சொந்தமாக இவ்வளோ அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு தக்க லாபம் இவ்வளோ கிடைக்குங்கிறத அந்த பத்தி சுருட்டுறதுலேயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ கிடைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு தொழில் கையில் இருக்கிறது நல்லது தானே. பெண்களாகிய நம்மளுக்கு கைத்தொழில் இருக்கிறது நல்லது தானே. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள், ஃபால்ஸ் வச்சு இந்த புடவைக்கும் தைச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்த இன்னொரு புடவைக்கு நம்ம வந்து ப்ளவுஸை வெட்டிக்கிட்டோம்.
ப்ளவுஸை வெட்டிக்கிட்டு இப்போ வந்து நான் ஓரம் அடிக்கிற பாருங்க. அந்த ப்ளவுஸ் வந்து இதிலே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் லைவில் கூட போட்டிருந்தேன். நல்லா கெட்டி நூலாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 3 புடவைக்குமே பாருங்கள் ஃபால்ஸ் வச்சு தச்சுக்கிட்டோம். இது இப்படி வச்சு தைக்கும்போது நல்லாவே இருக்கும். அதனால நம்ம அப்படி வச்சு தச்சுக்கிட்டோம். தச்சுட்டு அதுக்கான லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வெட்டினோம் இல்லையா, அதுக்கான லைனிங்கும் 3 புடவைக்குமே நம்ம ப்ளவுஸ் வந்து இதிலேயே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பாசி பச்சை கலருக்கு இதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம இந்த புடவைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி நம்ம வந்து அப்புறம் இன்னும் 2 ப்ளவுஸ் இப்போ லைனிங் ப்ளவுஸ் 3 சாதா ப்ளவுஸ் 2 தச்சு கொடுத்தோம்.